திஸ் இஸ் வெங்கட்வகவேன்.com. இது ஒரு கேஸ் ஸ்டடி வீடியோ. பட் நம்மளோட கிளைண்ட்டாக இருக்கலாம், நமக்கு அவங்க கிளைம் வாங்கி கொடுத்துருக்கலாம். இருந்தாலும் அவங்ககிட்ட போய் ஒரு வீடியோ டெஸ்டிமோனியல் ரெக்வஸ்ட் பண்ண முடியாது. ஆடியோ டெஸ்டிமோனியல் அவங்க அப்போ தான் டிஸ்சார்ஜ் ஆகி வந்திருப்பாங்க. அது கேட்டால் மேபி ஐ ரெக்வஸ்டட். பட் இருந்தாலும் அதுக்கு முன்னாடி இந்த கேஸ் ஸ்டடி வீடியோ போடுறேன். ஏன்னா நிறைய தடவை ஒரு சில நேரம் ரொம்ப ரெக்லெஸ்ஸாக டிரைவ் பண்ணுறவங்கள பார்த்தா எனக்கு கவலையாக இருக்கும். ஐ வில் ஷேர் அ சிம்பிள் இன்சிடென்ட் டு யூ. இப்போ நேற்று வந்து நான் கம்ப்ளைண்ட் பண்ணல, ஏதோ இந்த ப்ராட்பேண்ட் ஒயர் கீழே தொங்கிட்டு இருந்துச்சு. அதை சரி பண்ணுறவங்க வந்தாங்க. அந்த தலையில் அப்போ நான் சொன்னது ஏணி வச்சு மேலே ஏறினாங்க. நான் வந்து இந்த சேஃப்டி கேப்லாம் கொடுக்குறது இல்லையான்னு கேட்டேன். கொடுக்குறாங்க, பட் யாருமே நாங்கள்லாம் யூஸ் பண்ணுறலன்னு சொன்னார். இல்லை அப்படி இருக்காதீங்க, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்கன்னு நான் சொன்னேன். நீங்கள் ஒரு 4 வருஷமாக ஹெல்த் இன்சூரன்ஸ், டேர்ம் இன்சூரன்ஸ் கன்சல்ட்டிங்லாம் பண்ணோன்னா மற்றவங்க வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும், அவங்களுக்காக நம்ம ரொம்ப கேர் பண்ணிக்குவோம். அந்த மாதிரி நம்ம மனசு ஆயிடும். ஏன்னா நிறைய கதை கேட்டிருப்போம். இந்த கிளைண்ட்டே வந்து வென் காமியஸ் டோல் மீ லைக் இவருக்கு வந்து இந்த மாதிரி ஹெட் இன்ஜுரின்னு சொல்லிட்டு கால் பண்ணாங்கன்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப வருத்தப்பட்டேன் நான். இன்சூரன்ஸ் டொமைனில் அது ஒரு வருத்தம் இருக்கும். கிளைமை வாங்கி கொடுக்கறது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி. இன்னொன்று இவங்களுக்கு இப்படி ஆயிடுச்சேன்னு ஒரு கவலை இருக்கும். பட் ஐ ஹோப் ஹீ இஸ் ரெக்கவரிங் சோன். ஸோ அந்த கேஸ்ட்டு தான் ஷேர் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் கிளைம் தேடிட்டு இருந்தீங்கன்னாக்கா யார்கிட்டயோ வாங்கியிருப்பீங்க, அவங்ககிட்ட கேளுங்க. இப்போ தான் நீங்கள் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கீங்க, ஹெல்த் இன்சூரன்ஸ் வாங்க போகிறீங்க அப்படின்னாக்கா மாத்திரம் மெசேஜ் பண்ணுங்கள். அப்புறம் மியூச்சுவலி கன்வீன் டைமில் வில் டேக் இட் ஃபார்வர்ட். கோயம்புத்தூரில் கம்மி கிளைண்ட்ஸ் தான் எங்களுக்கு. பட் தென் ஏன்னா இது டிஜிட்டலி அப்சஸ்டு பீப்புள் ஹியர். சென்னை அந்த இடத்துலலாம் கூட சிங்கப்பூர், மலேசியா கூட நிறைய கிளைண்ட்ஸ் இருக்காங்க. ஹேவிங் செட் தட் லெட் அஸ் see this. இது வரைக்கும் ஒரு 60 lakh ஒர்த் ஆஃப் கிளைம் வந்து வாங்கி கொடுத்துருக்கவங்களோட கிளைண்ட்ஸுக்கு என்னோட நம்பர் வெங்கட்ஃபின்.com இருக்கும், டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஓகே, இவருக்கு என்னாச்சுன்னா நான் கொஞ்சம் கொஞ்சம் மாற்றிட்டேன். ப்ரைவசி பாலிசி அவர் எதுவும் ஃபீல் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக த டைம் டெல்லிங் ஹிஸ் ஸ்டோரி. ஹீ இஸ் ஃப்ரம் கோயம்புத்தூர். அவங்க அம்மாக்காக தான் ஹெல்த் இன்சூரன்ஸ் கன்சல்ட்டிங் பண்ணார். ஓகே, இது இந்த விஷயத்த சொல்லிடுறேன். நிறைய பேர் கைஸ் ஆர் இன் 20s early 30s அவங்க அம்மா அப்பாக்காக கன்சல்ட்டிங் பண்ணுவாங்க, ஹெல்த் இன்சூரன்ஸ் வாங்கணும். அப்போ உங்களுக்கு இருக்கான்னு கேட்பேன். கார்பரேட் குரூப் ஹெல்த் இன்சூரன்ஸ் இருக்கும்பாங்க, ஒரு சில பேர் இல்லைம்பாங்க. அப்போ நான் என்ன சொல்லுவேன்னா, கண்டிப்பாக உங்களுக்கு வெறும் 5 லேக்கோ 10 லேக்காவது வாங்கிக்கோங்கன்னு சொல்லுவேன். அது காரணம் சொல்கிறேன் கேளுங்க. இவருக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் இவராக கேட்டாரா இல்லை நான் வாங்க சொன்னேன்னு எனக்கு ஞாபகம் இல்லை இவருக்கு பொறுத்த வரைக்கும். பட் இவருக்கு என்ன ஆச்சுன்னா, கால் வந்துச்சு, அவருக்கு ஹெட் இன்ஜுரி ஆச்சுன்னு சொல்லிட்டு மேபி ஹி ஃபெல் டவுன் ஆர் சம்திங் லைக் தட். ஓகேவா? பட் கிளைம் ப்ராப்பராக ப்ராசஸ் பண்ணி கொடுத்தாச்சு அண்ட் ஹீ இஸ் ரெக்கவரிங் நோ. ஓகேவா? இந்த தான் கேஸ் ஸ்டடி. பட் இதுக்கு நடுவில் இதை சொல்லிடுறேன். ரோடு ஆக்சிடென்ட்டு, அப்புறம் கீழே விழுந்துட்டோம், வலிக்கு விழுந்துட்டோம், ஸ்லிப் அண்ட் ஃபால், வயசானவங்க. இது வந்து ஓரளவுக்கு இந்த ஃபீவருக்கு அட்மிஷன் போடுறதெல்லாம் வந்து பார்த்தோன்னா சம்டைம்ஸ் கிளைம் ரிஜெக்ட் பண்ணுறாங்க. பட் இந்த மாதிரியான கிளைம் எல்லாம் பட் வி ஹேட் வெரி குட் சக்ஸஸ் ரேட் ஈவன் இன் தட் ஃபார் பீப்புள் ஹூ காட் ஃப்ரம் அஸ் எனிவே. பட் தென் இந்த மாதிரி ரோடு ஆக்சிடென்ட் இதுக்கெல்லாம் வந்து சம்டைம்ஸ் எஃப்ஐஆர் மாதிரி கேட்பாங்க. பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் கிளைம் வந்து நல்லபடியாக வாங்கி கொடுக்க முடியுது. அதே மாதிரி இந்த ப்ரீ எக்ஸிஸ்டிங் கண்டிஷன் டிஸ்பியூட்ஸு, இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் நாங்கள் இது வரைக்கும் ஃபேஸ் பண்ணவே கிடையாது. ஓகேவா? இந்த மாதிரி கேசஸ்க்கு எகெயின் ஐ வில் டெல் யூ த ப்ராப்ளம் இயர். இவர் ஆல்ரெடி ஹெல்த் இன்சூரன்ஸ் அவங்க அம்மாக்கா வாங்க வந்து அவரும் ஹெல்த் இன்சூரன்ஸ் வாங்கி 2 வருஷம் அட்லீஸ்ட் 2 இயர் வெயிட்டிங் பீரியட் கூட முடிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நல்லபடியாக கிளைம் வாங்கி கொடுத்தாச்சு. இஸ் ஆல்சோ ரெக்கவரிங் நவ். இப்போ இன்னொரு கதையை சொல்கிறேன். இந்த லாஸ்ட் 4 இயர்ஸில் ஒரு 3-4 பேர் கன்சல்ட்டிங் பண்ணியிருப்பாங்க. தலையில் பிளட் கிளாட் ஆகிருக்கும், இல்லாட்டி ஹெட் இன்ஜுரி ஆகிருக்கும். ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி பிளட் கிளாட்டு இதெல்லாம் ஆச்சு அப்படின்னாக்கா நல்ல ஃப்ளாக்ஷிப் ப்ராடக்ட், அதாவது ஒரு நல்ல போனஸ்லாம் இருக்கும் இல்லையா, அந்த ப்ராடக்ட் வந்து கிடைக்க மாட்டேங்குது. இந்த லாஜிக்கை புரிஞ்சுக்கோங்க. இவரை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி ப்ராடக்ட் வச்சுருந்தவர். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் செக்டரில் ஒர்க் பண்ணுறவங்க 2 பேர் தேவர் இன்டு ஐடி செக்டார். ஒரு சில பேர் 20s 30s 40s. நான் கொஞ்சம் கொஞ்சம் பேரை சொல்லாமல் நான் போட்டு வச்சுருக்கிறேன். இது என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு விதமான அந்த டிஸ்சார்ஜ் மாதிரி கேட்பேன், இல்லாட்டி ரிப்போர்ட் கேட்பேன். ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு விதமான ஹெட் இன்ஜுரி இருந்திருக்கும். இவங்க எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஒரே ஒருத்தருக்கு மாத்திரம்தான் 50% ஸ்கோப்பே இல்லை. பட் ரொம்ப பேசிக்கான ப்ராடக்ட் தான் வாங்கி கொடுக்க முடிஞ்சது. தெர் வாஸ் அனதர் கிளைண்ட் ஹூ செட் அவங்களோட ஒய்ஃபுக்கு வந்து தலையில் ஹெட் இன்ஜுரி ஆகி அவங்க சின்ன வயசில் ஆகிருக்கு, ஆனால் ரொம்ப வருஷம் நல்லா இருக்காங்க, அவங்களுக்கு கிடச்சிருது. ஓகேவா? பட் ரீசெண்டாக ஹெட் இன்ஜுரி ஆனவங்களுக்கு கிடைக்கிறதே ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரே ஒருத்தருக்கு மாத்திரம் ஒரு ரொம்ப நிறைய சப்ளிமெண்ட் இருக்கும், கோப்பி இருக்கும், அதை வாங்கி கொடுத்தோம். ஒரு சில பேருக்கு அதையே கூட ரிஜெக்ட் பண்ணுறாங்க, நான் கொடுக்க விரும்பலைன்னு சொல்லிட்டு. இது நான் நிறைய அந்த சேலஞ்சை ஃபேஸ் பண்ணியிருக்கிறேன். எகெயின் நான் ஹெட் இன்ஜுரி பற்றி ஒரு சில ரிசர்ச் பண்ணேன். இது வந்து ட்ராமாட்டிக் பிரெயின் இன்ஜுரின்னு சொல்லுவாங்க. ஐம் சாரி, ஐம் நாட் ப்ரொனவுன்சிங் இட் ப்ராப்பர்லி.
மேபி ட்ராமாட்டிக் பிரெயின் இன்ஜுரி, ரைட்? டிபிஐ. ஓகே, இதில் 2 விதமான இன்ஜுரி இருக்குது. ஒன்று வந்து மேபி இந்த ஸ்கல் வந்து இன்டாக்டாக இருக்குது, அது ஒரு விதம். இன்னொன்று வந்து பெனட்ரேட்டிங் ஹெட் இன்ஜுரி, கரெக்ட்? ஸோ ரெண்டுக்குமே ஆனால் பிளட் கிளாட் ஆயிடுச்சுன்னு சொன்னாலே அவங்க வந்து உங்களுக்கு வந்து ப்ராடக்டை கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இந்த ரிப்போர்ட்டை பார்க்குறது 2வது விஷயமா இருக்குது. பிளட் கிளாட் டைப்ஸ்லையும் நிறைய டைப்ஸ் இருக்குது. ஸோ இதையும் வந்து அவங்க வந்து நம்ம வந்து ரிப்போர்ட்டை வாங்கி கொடுக்குறோன்னா ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனியில் அண்டர் ரைட் வந்து அது பார்க்குறாங்க. பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் அதாவது நல்ல போனஸ் இருக்கிற ப்ராடக்ட், ஃப்ளாக்ஸி ப்ராடக்ட் கிடைக்க மாட்டேங்குது. பேசிக்கான ப்ராடக்ட்டுக்கே வந்து இதெல்லாம் வச்சு தான் அவங்க வந்து என்ன மாதிரியான பிளட் கிளாட்டுன்னு பார்த்துட்டு தான் அவங்க வந்து ப்ராடக்ட்டை இஷ்யூ பண்ணுறாங்க. இன்சூரன்ஸ் கம்பெனி ஏன் இந்த மாதிரி தலையில் இது வந்து ஒரு இஷ்யூ, இந்த மாதிரி நிறைய இஷ்யூக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் கிடைக்காது. அதனால தான் ஹெல்த்தியாக இருக்கும் போதே வாங்கிக்க சொல்கிறது. இப்போ எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில நேரம் போஸ்ட் ட்ராமாட்டிக் எபிலெப்சி இருக்கும். அதாவது இந்த ஃபிட்ஸ் வர மாதிரி, ஹெட் இன்ஜுரி ஆனவங்களுக்கு அந்த மாதிரி வர வாய்ப்பு இருக்குங்கிறாங்க. அதே மாதிரி காக்னிட்டிவ் இம்பேர்மெண்ட் ஆகும். மெமரி, அட்டென்ஷன், ஒரு சில ஃபங்க்ஷன் இஷ்யூஸில் வந்து பிரச்சனை வரும். மூட் டிஸார்டர், டிப்ரெஷன் இருந்தாலும் அடிக்கடி ஹாஸ்பிட்டல் அட்மிஷன் வந்துச்சுன்னா நான் அதுக்கு ரிஸ்க் எடுக்கணும்னு சொல்லிட்டு ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனி ஹெட் இன்ஜுரியாக இருக்கணும் கொடுக்க அவாய்ட் பண்ணுறாங்க. திடீர்னு ஃப்யூச்சரில் ஒரு 5 வருஷம் நல்லா இருப்பார், மோட்டார் ஃபங்க்ஷன், ஃப்யூச்சரில் வேறு ஏதாவது ஃபங்க்ஷன் லாஸ் ஆகலாம், இல்லாட்டி கிரானிக் ஹெட்டேக் இந்த மாதிரி வந்தால் என்ன பண்ணுறது? ஸோ ஸ்ட்ரோக்கு மறுபடியும் ஏதாவது ஒரு ஒரு 5 இயர்ஸ் பீரியட் வந்து 2-3 டைம்ஸ் ஸ்ட்ரோக் வர்றதுக்கு, இந்த மாதிரியான சிவியர் இந்த டிபிஐ பேஷண்ட்ஸுக்கு வந்துட்டு அடிஷ்னல் மெடிக்கல் இன்டர்வென்ஷன் நெக்ஸ்ட் 5 இயர்ஸில் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறாங்க. அதனால தான் ஹாஸ்பிட்டல் அட்மிஷன் ஹெட் இன்ஜுரின்னு சொல்லிட்டு இப்போ நல்லா தான் இருக்கிறேன் பாரு சார், அது வேண்டாம். இவங்க என்ன உதவி பண்ணுறனாலும் இந்த மாதிரி கேஸ் ஸ்டடி இருக்கிறதுனால அவங்க கொடுக்கறத அவாய்ட் பண்ணுறாங்க. ரெக்கவரி டைம்லைனும் இதை நான் போட்டிருக்கிறேன். பட் ஐ டோன்ட் வாண்ட் டு கெட் இன் டு திஸ். ப்ரிவென்ஷன் இது வந்து ரொம்ப ஹம்பிளாக நான் கேட்டுக்கிறேன். டோன்ட் திங்க் தட் ஐம் கிரியேட்டிங் ரோட் சேஃப்டி அவேர்னஸ் வாட் எவர் இட் இஸ். நீங்கள் வந்து இவர் இப்போ இந்த கிளைண்ட்டுக்கே பார்த்தீங்கன்னா இஸ் மதர் இஸ் நாட் வெல். நான் என்ன விஷயம்னு சொல்ல வரும்ல. இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா இங்கே மை மதர் இஸ் நாட் வெல் அப்படின்னா நான் அதுக்கேற்ற மாதிரி தான் நான் வாழணும், அதுக்கேற்ற மாதிரி தான் நான் கார் ஓட்டணும், அதுக்கேற்ற மாதிரி தான் நான் ரோட்டில் நடந்து கூட போகணும். ரொம்ப ரெக்லெஸ்ஸாக இருந்தோம் அப்படின்னாக்கா சம்திங் ஹேப்பன்ஸ், அவர் பேரண்ட்ஸ் நம்ம இப்போ அம்மா அப்பா கஷ்டப்பட போகிறாங்க. இப்போ எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா நானும் மாத்திரம்தான். நான் என்னோட செயல் வந்து சரியாக இருந்தால் தான் எங்கள் அம்மா சந்தோஷமாக இருப்பாங்க. அதே மாதிரி நீங்கள் ரோடை ஓட்டுறீங்க, உங்கள் வெஹிக்கிள் ஓட்டுறீங்க, உங்களுக்கே தோணுது கொஞ்சம் ஸ்பீடாக போகிறோம், நம்ம சரியாக ஓட்டலை அப்படின்னா அதை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதர்வைஸ் டோன்ட் கெட் மேரிட். அதுவும் ஓகே, நல்ல நல்ல பழக்கம் தான். கல்யாணம் பண்ணிக்காமல் இருந்துட்டிங்கன்னா பாதி பிரச்சனை முடிஞ்சு போச்சு. எகெயின் மொபைல் ஃபோன் மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணி, இந்த தப்பு நானே பண்ணுவேன். சம்டைம்ஸ் ஏதாவது டெக்ஸ்ட் மெசேஜ் ரிப்ளை பண்ணுறது, எதையாவது மொபைலை கிளிக் பண்ணுறது ரோடை பார்க்காம, இது வந்து நமக்கும் நல்ல சேஃப்டி கிடையாது, மற்றவங்களுக்கும் சேஃப்டி கிடையாது. ஸோ அதை அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். எகெயின் வென் யூ ஆர் ஹோம், நிறைய பேர் வந்து பார்த்தோன்னா ஒரு ஒன் ஆஃப் அவர் கிளைண்ட் அவர் மொபைல் எடுக்க போகும்போது கை ஃப்ராக்சர் ஆயிடுச்சு. இது கை ஃப்ராக்சர்னால பிரச்சனை கிடையாது, பட் தலையில் ஏதாவது அடிபட்டுச்சு அப்படிங்கும்போது இட் இஸ் வெரி வெரி ரிஸ்கி. ஸ்போர்ட்ஸ் பற்றி நான் சொல்லிடுறேன். சம்டைம்ஸ் ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனி ஸ்போர்ட்ஸ்னால தான் இந்த இன்ஜுரி ஆச்சுன்னு சொன்னால் சம்டைம்ஸ் அது அட்வென்ச்சரஸ் ஸ்போர்ட்ஸ்னு சொல்லிட்டு அதை கிளைமை ரிஜெக்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது. பி வெரி வெரி கேர்ஃபுல். சம்டைம்ஸ் இந்த ஸ்போர்ட்ஸ்னால் வரக்கூடிய இன்ஜுரியை வந்து சம்டைம்ஸ் உங்கள் வந்து இது வந்து நீங்களாக போய் உங்களுடைய இதனால் நீங்கள் அடிபட்டுக்கிட்டீங்கன்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது. பட் மோஸ்ட்லி மற்ற இஷ்யூ கீழே வந்துட்டோம் வலிக்கு வந்துக்கலாம் வந்துட்டு கவர் கிளைம் கொடுத்துருவாங்க ஆல்ரெடி வாங்கியிருந்தீங்க அப்படின்னாக்கா. பட் இருந்தாலும் நான் வீடியோ பண்ணுறதுக்கு காரணம் நீங்கள் சேஃபாகவும் இருந்துக்க பழகுங்க. நீங்கள் உங்கள் அம்மாவே இருக்கிறாங்க, நீங்கள் பேரண்ட்ஸே இருக்காங்க, ஒரு பாத்ரூமே வழுக்கிறமா இருக்குன்னா வேறு வழியில் தானோ நீங்கள் தான் கழுவிட்டாகணும். ஸோ நீங்கள் தான் அதை க்ளீன் பண்ணி வச்சுக்கணும். ஐ மீன் இஃப் யூ ஃபீல் த ஃப்ளோர் இஸ் ஸ்லிப்பரி. ஸோ அந்த மாதிரி ப்ரிகாஷியஸாக இருந்துக்கோங்க. வென் டு ரஷ் டு த ஹாஸ்பிட்டல், இது நான் ரொம்ப மேபி டாக்டர் இன்டர்வியூ பண்ணால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதோ ஒரு அதாவது நான் வந்து ஒரு இந்த ஹெட் இன்ஜுரி விட்டுருங்க, ஒரு சிம்பிளான எக்ஸாம்பிள் சொல்கிறேன். 4-5 பேர் பார்த்துட்டேன். நான் ரெகுலராக ஒரு சாய்பாபா கோயிலுக்கு போவேன். அங்கே இருக்க செக்யூரிட்டி என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, அவருக்கு டயபெட்டிஸ் இருக்குது, காலில் வந்து ஏதோ கொஞ்சம் இன்ஜுரி இருக்குது. அவர் உடனே போய் அந்த ஊசியெல்லாம் போடாமல் வந்து அது பெருசாக பல்ஜ் ஆயிடுச்சு. இதே மாதிரி தான் இந்த 2-3 பேரை நான் பார்த்துட்டேன். அந்த செப்டிக் ஊசி போட்டதுனால அந்த ஆர்கனே, அந்த கை விரலே வராமல் போகும் ஒரு சில பேருக்கு. அதே மாதிரி தான் ஹெட்டுங்கும் போது இன்னுமே கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். உங்களுக்கே தோணும் நம்ம இந்த டாக்டர்கிட்ட போகணுன்னா டக்குன்னு போயிருங்க. தட் இஸ் த சேஃபஸ்ட் திங் டு டூ. தட் இஸ் இட். ஐ டோன்ட் வாண்ட் டு ட்ராக் திஸ் பியாண்ட் திஸ். பட் உண்மையாகவே நான் வந்து
அ வருத்தப்படுவாங்க. அதாவது 30 வயசு, 32 வயசும்பாங்க. தலையில பிளட் கிளாட் ஆனதுனால, நான் நல்லா தான் இருக்கேன்னு 2, 3 தடவ சொல்லுவாங்க. ஆ அப்புறம் இது வந்து அடிபடுறதுனால மாத்திரம் இன்ஜுரி கிடையாது. சம்டைம்ஸ் அ நேச் ஃபார் சம் ரீசன் அவங்களுக்கு பிளட் கிளாட் ஆயிருக்கும் தலையில. அவங்களுக்கு திடீர்னு தலைவலி இருந்துட்டே இருக்கும். ஏதாவது சிம்ப்டம் வந்திருக்கும். போய் டாக்டர்ட்ட ஸ்கேன் பண்ணி பார்த்தா ஹெட்ல வந்து ஏதோ பிளட் கிளாட் ஆயிருச்சும்பாங்க. ஸோ இந்த மாரியும் நடக்குது. ஸோ அதனால தான் நான் ரொம்ப விரும்பி எல்லார்ட்டயும் சொல்லுவேன். அம்மா, அப்பாக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் வாங்குறதுக்காக கன்சல்டிங் பண்ணுவாங்க. கைஸ் ஹூ ஆர் இன் 20ஸ் இல்லாட்டி கேர்ள்ஸ் ரொம்ப ரேரா தான் கேர்ள்ஸ் பண்ணுவாங்க. ஐ மீன் கம்மியா தான் பண்ணுவாங்க. பசங்க தான் நெறைய கன்சல்டிங் பண்ணுவாங்க. ஹூ ஆர் இன் 20ஸ். ஆம் 30ஸ்ம்போது அவங்க வந்து கொஞ்சம் மேரிடா இருப்பாங்க. அப்போ வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் வேணும்னு சொல்லுவாங்க. நான் குடுப்பேன். பட் 20ஸ்ல இருக்கும்போது அ இப்போ நம்ம கம்பெனில தான் குரூப் ஹெல்த் இன்சூரன்ஸ் இருக்கேன்னு சொல்லுவாங்க. அப்ப நான் என்ன சொல்லுவேன்னா, நீங்க வந்து வாங்கவே புடிக்கல. எனக்கு செலவு பண்றேன்னு நீங்க தோணுச்சுன்னா, வெறும் 5 லேக்ஸ் சம் அஷ்யூர்ட் வாங்கிக்கோங்கன்னு சொல்லுவேன். தட் இஸ் த திங். ஸோ த கன்சல்டிங் இஸ் கம்ப்ளீட்லி ஃப்ரீ. ப்ரொவைடட் நீங்க எங்கள கன்சிடர் பண்ண போறீங்க அப்படின்னாக்கா, நீங்க மெசேஜ் பண்ணுங்க. தென் வி வில் டேக் இட் ஃபார்வர்ட். ஆ எனக்கு என்ன சிரிப்பா வரும்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ரொம்ப வருஷம் முன்னாடி நான் அந்த ஒரு டாக்டர் இருப்பாரு. அவர் வந்து ஏதோ சித்தா டாக்டர். அவர் வந்து காது கேட்காதவங்களுக்கு காது சரி பண்ணுவாரு. அம் அந்த அந்த அவருக்கு வந்து டெஸ்டிமோனியல் பக்கத்திலேயே உட்கார வச்சு சொல்லுவாரு. எத்தன நாளா நீங்க வந்தீங்க? வரும்போது காது கேட்டுச்சா இல்லையா? இப்ப கேட்குதா இல்லையான்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாரி ஹெல்த் இன்சூரன்ஸ்ல டெஸ்டிமோனியல் வாங்க முடியாது. ஏன்னா யாருமே வந்து YouTubeலாம் வீடியோ ஒன் ஆஃப் மை வெரி குட் ராம்னு சொல்லிட்டு ஒருத்தர் வீடியோ டெஸ்டிமோனியல் குடுத்தாரு. மத்தவங்கள வீடியோ டெஸ்டிமோனியல் கேட்க முடியாது. நான் ஆடியோ மாத்திரம் ரெக்வெஸ்ட் பண்ணியிருக்கிறேன். ஏன்னா அது வந்து கொஞ்சம் பிரைவசியா ஓட இருக்கும். பட் இருந்தாலும் என்னன்னா, ஐ கேர் ஃபார் பீப்பிள். மை கிளையண்ட்ஸ் ஆர் யாரா இருந்தாலுமே சரி, நீங்க வந்து கேர்ஃபுல்லா இருந்துக்கோங்க. முக்கியமா உங்க வீட்ல வந்து ஆம், உங்கள டிபெண்ட் பண்ணி தான் இருக்காங்கன்னா, இன்னும் நீங்க எக்ஸ்ட்ரா கேர்ஃபுல்லா இருந்துக்கணும். அவ்வளோதான். தட் இஸ் இட். நீங்க ஏதாவது ஹெல்த் இன்சூரன்ஸ், டெர்ம் இன்சூரன்ஸ் கன்சல்டிங் பண்ணா மெசேஜ் பண்ணுங்க. இல்லாட்டி லைக் பண்ணிட்டு போயிருங்க. கர்நாடகால ரெஜிஸ்டர் பண்ண ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் இருக்கு. அதில தான் போய் தமிழ் மக்கள் எல்லாரும் போய் வாங்குறாங்க. அதாவது பேரு வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, ஐ ஃபீல் வெரி பேட் டு சே திஸ். ஆ இந்த லாஸ்ட் 4 அது இன்னொரு தனி வீடியோ பண்றதுக்கு இந்த 4 வருஷமா கன்சல்டிங் பண்ணுவாங்க. கர்நாடகா, ஆந்திரா எல்லா பக்கமும் கன்சல்டிங் பண்ணுவாங்க. ஏன்னா, அவங்களுக்கு டெஸ்பரேட்டா அது தேவை. பெய்ட் கன்சல்டிங் பண்ணுவாங்க. ஒருத்தங்க கூட வாங்குனதில்ல. ஆனா, இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்கள் வந்து எகைன் இன்ஃப்ளூயன்சர்ஸ் வில் டேக் மனி ஃப்ரம் திஸ் கம்பெனி, ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் வாட் எவர் இட் இஸ். கர்நாடகால ரெஜிஸ்டர் பண்ண கம்பெனில தான் போய் இன்சூரன்ஸ் வாங்குறாங்க. இங்க இருக்கிற கிட்டத்தட்ட தே ஆர் மேக்கிங் 1000 crores, 2000 crores அவுட் ஆஃப் தமிழ்நாடு. இதனால யார் பாதிக்கப்படுறாங்கன்னா, என்ன விட்டுருங்க. நான் இந்த வேலை எனக்கு பிசினஸ் கம்மியாச்சுன்னா, ஐ வில் ஃபைண்ட் அ வே டூ ஏர்ன் மை லிவிங் அப்படின்னு நினைக்கிறேன். திங்க் அபவுட் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் தௌசண்ட்ஸ் ஆஃப் அட்வைசர்ஸ். அவங்க லைஃப்லாம் வந்து பேத்தட்டிக் ஆக போகுது. ஐ டோன்ட் நோ வாட் டு சே. லெட்ஸ் சி ஹவ் இட் கோஸ். மெசேஜ் பண்ணுங்க. ஒரு வேளை நீங்க வந்து கன்சல்டிங் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, வி வில் டேக் இட் ஃபார்வர்ட். தேங்க் யூ ஸோ மச். நல்லா இருங்க. குட் லக் டு யூ. ஒன்ஸ் அகெயின் இந்த வீடியோ வந்து ஆல்ரெடி ஏன்னா கிளைம்ங்கிற வேர்டு யூஸ் பண்ணும்போது யாராவது கிளைம் கிடைக்காதவங்க வந்து நீங்க கால் பண்ணியிருந்தீங்கன்னா, நான் கண்டிப்பா ஆன்சர் பண்ண முடியாது. மன்னிச்சுக்கோங்க. நான் பண்றது கன்சல்டிங். தென் கிளைம் வந்து யாருக்கு வாங்கி கொடுக்க முடியும்னா, நம்மள ட்ரஸ்ட் பண்ணி நம்மகிட்ட வாங்குறவங்களுக்கு கிளைம் வாங்கி கொடுக்க முடியும். அவ்வளோதான் சொல்ல முடியும். தேங்க் யூ ஸோ மச். நல்லா இருங்க. குட் லக் டு யூ.